வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் தலைவர் பதவி மட்டுமே இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இப்போதிருக்கும் அண்ணாமலை ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்ட அந்த விதியின் அடிப்படையில் தான் இருக்கிறாருடைய புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் இது. இதற்கு பலத்த போட்டி நிலவுகிறது. மாநில அளவில் சில பொறுப்புகளை கேட்டு ஏற்கனவே அந்த காங்கிரஸ்லேருந்து இங்கே வந்த எம்எல்ஏ, நாகர்கோவில் எம்எல்ஏ, அவங்க இந்த சைடு சரத்குமார், வானதி சீனிவாசன், தமிழிசை என்று சீனியர்கள், அங்கே நார்வேயில் இருந்த அந்த விஜயதாரணி, இவங்க எல்லாம் சீனியர்கள்லாம் சேர்ந்து மாநில அளவில் பொறுப்புகளுக்கு அல்லது தலைவர் பொறுப்புக்கு கூட போட்டி நெருக்கடி இருக்கிறது. இந்த சூழலில் மாநில தேசிய தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறது? எல் முருகனை ஏன் நாம் தலைவராக்கக்கூடாது என்ற முடிவை நோக்கி நகர்கிறது. ஏன் தலைவராக வேண்டும்? திமுகவிற்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நாங்கள் மாநில தலைவராக நியமித்திருக்கிறோம் என்று மீண்டும் ஒரு டஃப் ஃபைட், ஒரு எதிர்வினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை முயற்சி செய்வதாக ஆலோசனையில் இருக்கிறது. எல்முருகன் அவர்கள் ஆலோசனையில், தலைவர் பதவிக்கான ஆலோசனையில் எல்முருகனும் இருக்கிறார். அவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போது இதுதான் இவரை வேகமாக செயல்பட வைக்குது. யார்? அண்ணாமலை அவர்கள் இதுவரை செய்த பிரச்சாரங்கள், வியூகங்கள், இதையெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தின அல்லது அண்ணாமலை அவர்களை குறித்த ஒரு பிம்பத்தை உருவாக்கின. இந்த நேரத்தில் இவரை நீக்கினால் சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் அங்கே ஓடுகிறது. அண்ணாமலையா எல் முருகனா? சில பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை வச்சு பார்த்து தான் அவங்க முடிவுக்கு எடுக்க முடியும். ஆனால் யார் எடுத்தாலும் 2026 தேர்தல், தமிழக சட்டசபை தேர்தல் களம் என்பது மிகுந்த சவாலுக்குரியது. இதில் களத்தினை திறம்பட கையாளக்கூடியவர்கள் வந்தால் மட்டுமே இவர்கள் போட்டியில் வெல்கிறார்களோ இல்லையோ அதிகபட்ச எம்எல்ஏ சீட்டை வாங்க முடியும். எப்படி நிர்ணயம் செய்ய போகிறார்கள்? தேசிய தலைமை என்ன முடிவு செய்ய போகிறது? காத்திருக்கிறார்கள். நேயர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற செய்திகள் கிடைப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.